தோல்வி, பரிதவிப்பு, தனிமை, இதெல்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும், விடுதலை பயணத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் அனைத்தையும் கொடுத்தார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனா அந்த விடுதலை பெற்ற மனிதர்கள் கடந்து போகின்ற பொழுது தாகம் ஏற்படுகின்றது. 3 நாட்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்கவில்லை. ரொம்ப அவதிப்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏக்கம், தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நாள் தண்ணீரை பார்க்கிறார்கள். பார்த்த மனிதர்களுக்கு ஆனந்தம், அப்பா தண்ணீர் கிடைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போறாங்க, தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள், கசப்பு, விருந்து போகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். அந்த இடம் தான் மாறான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். விடுதலை பயணம் அதிகாரம் 15 நம்ம வாசிக்கிறோம், 26, 27. மாறான்னு சொல்லக்கூடிய இடம். இறைவன் அவர்களை அந்த துயரத்தில் சந்திக்கிறார். பிரியமானவர்களே, இறைவன் உங்களையும் உங்கள் துயரங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய விஷயத்தான் பார்க்கிறோம். கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க, எலிம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வருகிறது. அங்கே 12 நீரூற்றுகள் இருக்கிறது. ஏறத்தாழ 70 பேரிச்ச மரங்கள் அங்கு இருப்பதாக நாம் திருவிழத்தை வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நோயின் தாக்கத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப சஞ்சரவுகளால், துரோகத்தால் நீங்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த சோதனைகள் எல்லாம் இன்று உங்களிடம் கடந்து போக இருக்கிறது. இதனால வரைக்கும் நீங்க யாரும் உங்க வீட்டை கண்டுக்காம விட்டீங்களோ? பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்கள் குடும்பத்துல யார் உங்களால் கண்டுகொள்ளப்படாமல் ஓரத்துல எந்த பிரோஜனம் இல்லாத காரணத்தினால தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. வாழ்நாள் முழுவதுமா உங்களுக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க போகின்ற பொழுது அந்த மனிதருக்கு நீங்கள் யாரை சந்தித்தேன் என்று சொல்லுங்கள், யார் உங்களை தொட்டார் என்று சொல்லுங்கள். உங்களால அவங்க மீண்டும் புதிய வாழ்வு பெற விரும்புகின்றார்கள். நீங்க போகின்ற பொழுது புதிய வாழ்வு பெற்றவர்களாக போங்க. மாற அனுபவம் உங்களிலிருந்து கடந்து போகட்டும், எளியும் அனுபவம் உங்களுக்கு நிறைவாக வரட்டும். இதுதான் இன்னைக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமாக இன்னைக்கு நாம் அனைவருக்கும் இருக்க போகின்றது.